டிவைடர்ல ஒண்ணு அடிச்சு ஆளை தூக்கி வீசிடுச்சு. தூக்கி வீசி தலை ஹெல்மெட் கழண்டு போய் விழுந்து தலை மூளையில பாதிப்பு, காலில் பாதிப்பு, வேற உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 2 பகுதியிலையும் பாதிப்படைஞ்சு அட்மிட் ஆகிறாரு. ஆப்ரேஷன் பண்றாங்க, ரெடி ஆகிறாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தாரு எல்லாம் விதிச்சதான் பேசுறாரு. முன்னாடி இருக்கிற நபர் யார் எவர் என்று சரியாக தெரியவில்லை. ஆரம்பத்திலிருந்து பார்த்த குடும்ப நபர்களுடைய பேர் தெரியுது. ஆனால் புதிதாக சமீபத்தில் பழகினவங்க, 10 வருஷம் 15 வருஷம் பழகினவங்க நண்பர்கள் யார் போனாலும் பிசினஸாவே பேசிட்டு இருக்கிறாரு. நமக்கு அழுகை வந்து விட்டது. இவ்வளவு தூரம் சிரித்த மலர்ச்சியான முகத்தோடு பேசிட்டு இருந்தவர் இப்படி சுய நினைவை இழந்துட்டாரு. அவர் திரும்ப திரும்ப அவர் சொல்லக்கூடிய பேச அவர் சொல்றாரு, எவ்வளவு பிசினஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர என்னங்க நடக்க போகுது? அல்லாஹ் விதிச்சதை நடக்க போகுது. அல்லாஹ் என்ன கொடுக்கணும்னு நாடி இருக்கானோ அதுதான் நடக்கும். நம்ம 2000 ரூபாய் பிசினஸ் பண்றோம், அல்லாஹ் அதுல 300 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கணும்னு நாடி இருக்கிறான், அவ்வளவுதான் கிடைக்கும். வேற என்ன கிடைக்க போகுது? டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவர் விடைபெறும் போது அவர் இப்பதான் சமீபத்தில் 20 நாளைக்கு முன்னாடி சந்திச்ச அந்த நபர் அந்த அப்படியே குடும்ப வாழ்க்கை, பிள்ளையுடைய கல்யாணம், மகளுடைய கல்யாணம், வாழ்க்கை எப்படி இருக்கு நமக்கு அழுக வருகிற அனுபவிக்கவர்ல. ஒத்த பிள்ளைய பெற்றிருக்கிறாரு மனுஷன். தங்க மாதிரி அறிவாளியாக, கல்விமானாக, மார்க்க கல்வியுடைய ஒரு பெண்ணாக உருவாக்கி ஒரு பித்ரா ஸ்கூல்ல டீச்சராக பணி செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மாணவியாக செயல்படக்கூடிய ஒரு உஸ்தாதாவாக செயல்படக்கூடியவங்களுடைய அந்த தந்தை சுயநினைவு இல்லாமல் இருக்க. மேரேஜ் இன்னும் 10 நாள் 15 நாள்ல மேரேஜ். இந்த மாதிரி நேரத்தில் மருமகனுக்கு எப்படி இருக்கும்? மருமகன் வரக்கூடிய மருமகனுக்கு இந்த காட்சி எப்படி இருக்கும்? மருமகனை பார்த்து டக்கு ஞாபகம் வந்தா பிரச்சனை இல்லை, ஞாபகம் வரவில்லை என்றால் குடும்பத்தவர்கள் எப்படியெல்லாம் அழுவார்கள், எப்படியெல்லாம் கவலைப்படுவார்கள். அன்புமிக்கவர்கள் எதுவுமே சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்று நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை நாளை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்று இருக்கக்கூடிய ஆரோக்கியம் நாளை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இன்று இருக்கக்கூடிய சொத்து கணக்கு நாளைக்கு நமக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. பலகீனத்திலும் பலகீனமாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ்விற்கு முன்னால் அற்பமான மனிதர்கள் நாம், அல்லாஹ்வுடைய சாதாரண படைப்பு நாம். நம்மை பொறுத்தவரை அல்லாஹ்தான் அக்பர், நான் அக்பர் இல்லை என்றால் அது அழுக வந்துடும். நான் தான்டா அக்பரு, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் வசதி படைச்சவன், நான் தான் பெரிய பெரிய திட்டங்களை போடக்கூடியவன், என்ன மீறி எதையுமே எவனும் செய்ய முடியாது என்ற மமதையும் ஆணவம் வந்தால் அழுகையும் வராது, துக்கமும் வராது, கவலையும் வராது. தன்னுடைய இடம் எங்கே? நாளை மறுமை நாள்ல நம்முடைய இடம் எங்க? நம்முடைய